இப்போ நான் எங்கே கிளம்பிட்டு இருக்கேன் தெரியுங்களா? என்னோட சித்தி வீட்டுக்கு போக போகிறேன். அதாவது எங்கள் அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன். எங்கள் சித்தி வீட்டுக்கு போகிறேன். இது வந்து காலையில் கோயிலுக்கு போனோம்ல, அந்த அர்ச்சனை பிரசாத பூ. ஓகே, இது போகும்போது எடுத்துகிட்டு போகிறேன். சித்தியை வந்துட்டு எல்லாரும் அழைச்சிட்டாங்க. லாஸ்ட்டாக ஒன்று கண்ணே கண்ணுன்னு மிச்சம் வச்சுருக்கிறது எங்கள் சித்தியை மட்டும்தான். மற்ற எல்லோரும் இன்வைட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் வந்து சரி நானும் வரேன் கூடமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதில் ஓகே அப்படின்ட்டாங்க. ஸோ சித்திக்கு வந்து சாரீ எடுத்துகிட்டு போகிறேன். நமக்கு சித்திக்கு சாரீ அங்கே வேறு கொடுக்கலாம், இங்கேயும் ஒன்று கொடுக்கலாம். ஏன்னா நான் இதிகம் ஓப்பன் பண்ணி அவங்கள நான் இப்போ தான் பார்க்குறேன். நல்லா இருக்குங்களா? நிறைய குறுக்க கிராஸ் ஸ்டாக், அதனால் கட் பண்ணிட்டு ரீடேக் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து சித்திக்கு வந்து சாரீ. இந்த சாரீ தான் வந்து நான் கொடுத்து அழைக்க போகிறேன். ஓகேங்களா? சித்தப்பாக்கு ட்ரெஸ்ஸு, சித்திக்கு வேறு சாரீலாம் வந்து நம்ம ஃபங்க்ஷன் அன்றைக்கி கொடுத்துக்கலாம். இது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் வெத்தலை, பாக்கு, பூவு, பழம், ஸ்வீட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வழியில் போவோம். ஆனால் எங்கள் சித்தி வீடியோக்கு வருவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. என்னால் எடுக்க முடியுமானும் தெரில. முடிஞ்ச அளவுக்கு போகிறேன். எங்கள் சித்தி வந்து பெரம்பூரில் இருக்காங்க. மணி என்ன தெரியுங்களா? டைம் என்னடா? 8:30 நினைக்கிறேன். 8:30 7:30 சரி, ஓகே, 7:30 சொல்லுது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்கேன், ஓன்னு இருக்கேன். அவ்வளோ டயர்டு, தூக்கமே இல்லை. வீடு ஃபுல்லாக கலைபரமாக இருக்குது. எக்கச்சக்க கல்யாண வேலை. சரி, ஓகே, எனிவேஸ் பரவாயில்ல. என்ன ஒரு 10 நாளைக்கு அடின்னு அடிப்பாங்களா நம்மளை? ஊருக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் வந்து கிளம்புறோம். போயிட்டு கொடுத்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரதுக்கு எப்படியும் 12 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். விடிஞ்சால் வேற நம்ம அடுத்து ஓட வேண்டியது இருக்குது. ஸோ ஓகே, இங்கே கட் பண்ணுறோம். அடுத்து என்னங்கிறத பார்ப்போம். வீடியோ தான் இருக்கு. என்னுடைய மாமனார் மாமியாருக்கு 75வது கல்யாணம். நாங்கள் நீங்க வந்து எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நல்லபடியா நீங்க நடத்துறீங்க. ஆமா, கூட சேர்ந்து நாங்களும் நடத்திக்கணும். நீங்களா இருக்கிறீங்க தைரியத்துல நான் நடத்துறேன்ட்டு என்ன தெரியும்? உங்களுக்கு தெரியாதது ஒண்ணு இல்ல, எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியாது. ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி செல்லம்மாவுடைய போட்டோ ஒரு படம். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்க வேணாமா வாங்கி போயிட்டு போட்டோ எடுத்தாங்கல்ல, இவங்க சாரி கட்டி இவங்க ஸ்டுடியோல போய் சித்தப்பா தான் என்னை கூப்பிட்டு போய் போட்டோ எடுத்தாங்க. இந்த அம்மா ஐயோ, அவங்க குழந்தைமா நாங்கள் ஸ்கூல் காலத்துலேருந்து தூக்கினே ஸ்கூல் இட்டுமே விளையாடுவாங்க. இல்லைன்னா ஓல்டு மெமரிஸ்லாம் வருது. எங்களுக்கு வழிகாட்டுறது எங்கள் அம்மா. குழந்தை பிறந்ததுலேருந்து நாங்கள் கூடவே தான் இருந்துக்கிறோம். இப்போதான் ஃபஸ்ட்டு சென்னை வாசி இவங்க தான். இவங்க தான்
ஃபர்ஸ்ட் சென்னை, அப்புறம் தான் எல்லாரும் வந்தாங்க. அழுது கூட யாருமே கிடையாது. நாங்கெல்லாம் இல்லைன்னா இல்லை இவங்க. சுரேஷ்ன்ற ஒரு பார்த்து ஸ்கூல் படிச்சால கூட தூக்கிட்டு போயிடுவேன். தூக்கிட்டு போயிட்டு இன்டர்வல்னு சொல்லுவாங்க, இன்டர்வல் விடுவாங்கல்ல, அப்போ அந்த 1/2 மணி நேரம் கேப்பில் இட்டுன்னு வந்து ஸ்கூல்ல எல்லாம் வச்சு இது பண்ணிட்டு திருப்பி எடுத்து விட்டுட்டு வீட்டாண்டே இல்ல பட் 10th பர்த்டே ஐயோ நல்லா இருக்குமா, இந்த கலர்லாம் இல்லை. இல்ல இல்ல உங்க இஷ்டம். நீங்க கட்ட போறீங்களா இல்ல யாருக்குமே எடுத்து கொடுத்துருவீங்களா? நீங்களாம் கொடுத்தா நானே தான் விட்டுருவேன். அப்ப நீங்க பிரிச்சுக்கலாம். சூப்பர், அவ்வளவுதான். எனக்கு சந்தோஷம். மாப்பிள்ளை அடுத்த சாரி அங்க தருவேன், அங்க வரணும். 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதான் பல்லாவரத்துக்கு போறோம். கார் இருக்கு, கார்ல போயிடும். மாறி எங்க ஊட்டிங்களா? அங்க வெடிய